பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சோர்ந்து போய் மனக்கலக்கத்தோடு கூட கவலைகள், பாரங்கள் நம்மை அழுத்தும் பொழுது, நாம் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தருடைய பாதத்திலே அமரும் பொழுது புது பலத்தோடு நாம் திரும்ப எழும்ப முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கும் மன அழுத்தங்களோடு இருப்போருக்கு விடுதலை அளிக்கக்கூடிய வசனங்கள். இன்றைக்கு நீங்கள் கூட மன அழுத்தத்தோடு, ஒரு பாரத்தோடு கூட, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும், என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று தவித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த வசனங்களை எல்லாம் தியானிப்போம். நம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 23 முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு புரிதலும் வருகிறது. நமக்கும் தேவன் அப்படியே இருக்கிறார் என்கிற எண்ணமும் நமக்கு ஞாபகம் வருகிறது. இந்த வசனங்களின் அர்த்தங்களை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பையும் பலனையும் சக்தியையும் தருகிறதாய் இருக்கிறது. முதல் வசனத்திலேயே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு தடவை நீங்க மூச்சை இழுத்து விட்டுட்டு கூட இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்திலிருந்து அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறதாகவும் நாம் அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம் என்கிற ஒரு புரிதலை இது முன்வைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பன் என்றைக்கும் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார் என்று சொன்னது நமக்கு தெரியும். அப்பொழுது நீங்க மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், என் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட்டு போக மாட்டேன், நான் எந்த விதத்திலும் தோல்வி அடைந்து விட மாட்டேன், நான் எந்த விதத்திலும் அழிந்து போக மாட்டேன். ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று உங்க உள்ளத்திலிருந்து நீங்க உணர்ந்து நீங்க 2 தடவை சொல்லும் பொழுதே விசுவாசம் வர்த்திக்கிறதை நீங்க உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தையிலே வேரூன்றி வளருவதில் தான் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு முறை மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒருபோதும் நான் தாழ்ச்சி அடைய விடுவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில்
என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு அழகிய காரியத்தை உணர்த்துகிறது. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அவர் மேய்க்கிற அந்த மேய்ச்சல் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் மன அழுத்தத்திற்குள் புதைந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அதற்கு ஏற்றபடியே உங்களை அவர் மேய்க்கிறார். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நாம் படைக்கப்பட்ட விதத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா என்கிறது உள்ளான மனிதனை குறிக்கிறதா இருக்கிறது. அது நம்மளுடைய மனதை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. நாம் மனதளவிலே உடைந்து போய் இருக்கிறோம் என்றால், உன்னை உருவாக்கின தேவன், உன் மேய்ப்பராய் இருக்கிறவர், உன் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இப்போ ஒரு தடவை நீங்க வாய்களை திறந்து சொல்லலாம், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். உங்களை தேற்றுவார் யாரும் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேற்றுவார் ஒருவர் உண்டு, தேற்றுகிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் மனது எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறதோ, உங்கள் மனம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அளவுக்கு உங்களை நிறைவாக தேற்றி திருப்தியாக்குகிறவர் அவர். வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம் வாழ்க்கையிலே அநியாயங்கள் நடக்கும் பொழுது, நமக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகிற பொழுது நாம் மிகவும் வேதனை அடைகிறோம். அது நமக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். உங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அநீதி நடந்து விட்டது என்று நீங்கள் அழுகிறீர்களோ? அநீதி நடந்து விட்டது என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ? அநியாயமாய் எல்லாம் எங்களுக்கு செய்கிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? இந்த வசனத்தை சொல்லுங்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற அழகான ஒரு காரியம். ஆடானது மேய்ப்பனுடைய சொல்லுக்கு இணங்கி அவரோடு கூட மேய்ச்சலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அது வழி தவறி அது மரண இருளான சூழ்நிலைகளுக்குள்ளே போய் சிக்கிக் கொண்டாலும், அதுக்கு பயம் சூழ்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், எங்கு பார்த்தாலும் இருள், இதோடு நான் மரித்துவிட போகிறேன், எனக்கு இதோடு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்றெல்லாம் பயம் சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் அதற்குள்ளிருந்து ஒரு தைரியமும் வருகிறது. ஏனென்றால் என்னை மேய்க்கிறவர் யார் என்பதை அறிந்து அதற்கு அந்த தைரியம் உள்ளிருந்து வருகிறது. அதனாலேயே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்படி இங்க கூட ஒரு சூழ்நிலையில பயத்தோடு கூட மிகவும் இருளான சூழ்நிலையை சந்திக்கிறீர்கள் என்றால், இந்த வசனம் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்குள்ளே தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்களும் சொல்லுங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பயப்படேன், பயப்படேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். எந்த பொல்லாப்பும் உங்களை பயப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் உங்கள் மேய்ப்பர் நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு சென்றாலும் அங்கு உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். அவரை விட்டு நீங்கள் தள்ளி போனாலும்
அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். அதனால நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களை காப்பாற்றுகிற விதமே வித்தியாசமானது. வசனத்துல வாசிக்கிறோம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மேய்ப்பனின் கைவசத்திலே கோலும் இருக்கிறது, தடியும் இருக்கிறது. கோல் ஆற்றுக்கு அவசியமானது, தடியும் ஆட்டை பாதுகாக்குவதற்கு அவசியமானது. விலங்குகள், காட்டு விலங்குகள் எதிரே வந்தாலும், ஆற்றுக்கு எதிராக அவைகள் சூழ்ந்து கொண்டாலும், மேய்ப்பனானவர் தடியை பயன்படுத்தி விலங்குகளையும் அடித்து நொறுக்கி எல்லா பொல்லாத பொல்லாப்புகளிலும் இருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்கு அவர் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். நீங்கள் எந்த பயத்தினால இருக்கிறீர்களோ, எந்த இருளின் சூழ்நிலைகளே சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருபோதும் பயப்படாதீர்கள், ஒருபோதும் கலங்காதீர்கள். உங்களுக்காக அவர் உண்டு, உங்களுக்காக அவர் என்றைக்கும் உண்டு. சொல்லுங்கள், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, பயத்தின் சூழ்நிலையில உங்களை தேற்றுவார் யாரும் இல்லை என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? பயப்பட தேவையில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மெய்ப்பரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தைகள் நம்மை வெகுவாக நம்மை விசுவாசத்திலே வளர வைக்கிறது. அவர் நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இப்படி காப்பாற்றி திரும்பி கூட்டி கொண்டு வரும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய எண்ணங்களுக்குள் எந்த சூழ்நிலைகள் நிமித்தம் வெட்ககரமான அனுபவங்கள் வந்துவிட்டதோ, உங்க வாழ்க்கையிலே கவலைக்கேடான ஒரு அனுபவங்கள் வந்துவிட்டதோ, நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போய்விட்டதோ, எல்லாரும் என்னை பார்த்து நகைக்கிறார்கள் என்று நீங்கள் அழுகிறீர்களோ, வசனத்தை வாசிக்கிற காரியத்திலே பாருங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் முன்பதான 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுதே, வழிதவறி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய் சிக்கி கொண்டாலும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை காப்பாற்ற ஓடோடி வருகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது என்று பார்த்தோம். அப்படி நம்மை காப்பாற்றி தேற்றி தோளின் மேல் தூக்கி சுமந்து கொண்டு வந்து எல்லா சத்துருக்களும் சிரித்து கொண்டிருந்த பொழுது நாம் அழிந்து விடுவோம், உன்னுடைய சூழ்நிலை இதோடு முடிந்து விட்டது என்று சத்துருக்களின் சிரிப்புகளின் மத்தியிலே நம்மை மீண்டும் எடுத்து வந்து அமரச் செய்து நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். பந்தி என்பது ஃபீஸ்ட், அது கொண்டாட்டத்தை குறிக்கிறது. நாம் அவரை விட்டு வழிதவறி போன பொழுது நம்மை அவர் அடிக்காமல் ஒடுக்காமல் இன்னும் கடினப்படுத்தாமல் அதற்கு பதிலாக தேற்றி நம்மை தூக்கி வந்து அமரச் செய்து அவர் நம்மை கொண்டாடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அவர் உங்களை பார்த்து அமைதியாக கடந்து போவதில்லை. அவர் உங்களை தேடி வந்து உங்களை தூக்கி சுமந்து அவர் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அமரச் செய்து பந்தி உண்டாக்கி பந்தியை ஆயத்தப்படுத்தி அவைகளிலே உங்களுக்காக அவர் சந்தோஷமாய் கொண்டாடுகிறவராயிருக்கிறார். உங்களை அழகு பார்ப்பதிலே அவர் மகிழ்கிறார். உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதிலே அந்த மேய்ப்பருக்கு தான் எவ்வளவு சந்தோஷம். நீங்கள் அழ வேண்டிய அவசியமில்லை, சோர்ந்து போக அவசியமில்லை. உங்களுக்காக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். சத்துருக்கள் பார்க்க தகுந்த வண்ணமாய் ஆயத்தப்படுத்தி உங்களை அமரச் செய்து
அழகு பார்க்கிறவர். ஏனோதானோ என்று அல்ல, வசனத்திலே வாசிக்கிறோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க வாழ்க்கையிலே அரைகுறையாக அல்ல, காப்பாற்றினதை அரைகுறையாக விட்டுவிட்டு அல்ல, நீங்கள் எந்த நிலையை விட்டு வழிதவறி போயிருந்தாலும், எந்த ஒரு காரியம் உங்கள் மனதை மிகவும் பாதித்திருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை நாங்கள் இவைகளை இழந்து விட்டோம், இவைகள் எல்லாம் எங்களை விட்டு கடந்து போய்விட்டது என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறவர்களா இருந்தாலும், வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் உங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். அவர் உங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். அவர் அவருடைய எண்ணெயாலே உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவருடைய எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. சோர்ந்து போன உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவையாயிருக்கிறது என்பதை மெய்ப்பர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சோர்வுகளுக்கு அவரே தேற்றரவாளனாயிருக்கிறார். அதனாலே உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்விதத்திலும் சோர்வுகள் இனி உங்களை நிரப்புவதில்லை. நீங்கள் விடுதலை அடையலாம், நீங்கள் விடுதலை அடையலாம். அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கும் என்பதே உண்மை. அடுத்த வசனம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வசனத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம், நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், மனமுடைந்து போயிருந்தாலும், இந்த வார்த்தைகளும் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடரும் என்கிற ஒரு வார்த்தை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யார் நம்மளை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிற பட்சத்துல, மெய்ப்பராகிய அவரை நம்ம ஃபாலோ பண்ணுகிற அதே நேரத்துல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய நன்மையும் கிருபையும் நம்மை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட இதை அறிக்கை செய்யுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்ப்பரை பின்பற்றுகிறேன், அவரை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடர்ந்து கொண்டே வருகிறது. நான் நன்மையை பார்த்து கொண்டே இருப்பேன், கிருபையை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீடித்த நாட்களால திருப்தி ஆக்குகிறவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை அழிந்து போவதற்கல்ல, அவர் ஜீவன் தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற தேவன் உங்க வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தி ஆக்குவார். அவருடைய வீட்டிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள் என்பதே ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாயிருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு வெகுவாய் உணர்த்துகிற காரியம், நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள், எதை குறித்து பாரத்தோடு நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய வசனங்களை கேட்பதில்தான் எவ்வளவு புதிய பலன் நமக்கு வருகிறது. இந்த சங்கீதத்தை நாம் திரும்ப 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 தியானிக்க நமக்குள்ளே விசுவாசம் வளருகிறது. அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் நம்மை அழகாக அவர் நம்மை மேய்த்து செல்லுகிறார் என்பதை உணர்த்துகிறது. இன்னொரு வசனம், யோவான் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால், நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு
மிகப்பெரிய உண்மையை நாம் பார்க்கிறோம். அவர் நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் என்பதற்கான அர்த்தத்தை இவ்வளவு நேரம் நாம் வாசித்து கொண்டே இருந்தோம். அடுத்த வரிகளிலே நம்ம வாசிக்கிற காரியம், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பிதாவானவரை ஒருபோதும் அவர் கனப்படுத்த மறக்கவே இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா எனக்கு சொல்வதையே நான் சொல்லுகிறேன் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறது, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். இது நம்மை வெகுவாய் ஆச்சரியப்படுத்த போவதில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை நன்றாக தெரியும், பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரியும். அவர்கள் ஒருவர் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் இருவரும் ஒருவரே என்றெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை எடுத்துக்காட்டுக்கு சொல்லிவிட்டு, எப்படி பிதாவானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார்களோ, ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ, அதற்கு இணையாகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இப்போ நாம் தான் அவருடைய ஆடுகள். நான் என்னுடையவைகளை என்று இயேசு கிறிஸ்து சொல்ற என்னுடையவைகள் அவருடையவைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்தவர்களாய் இருப்பீர்களானாலும் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் முற்றிலும் அறிந்திருக்கிறார். நாம் அவருடையவைகள். பிதாவானவரை இயேசு எவ்வளவாய் அறிந்திருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எவ்வளவாய் அறிந்திருந்தாரோ, அதே போலவே இயேசு கிறிஸ்து நம்மையும் அறிந்து வைத்திருக்கிறார். நாமும் அவரை அந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியும் என்பதும் மாற்று கருத்தல்ல. நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே, ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்து விட்டார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது, என் வாழ்க்கையிலே இது மிகவும் எனக்கு சோகத்தை வர வைத்து விட்டதே, என் வாழ்க்கையில மிகவும் வேதனையா இருக்கிறதே, ஏன் தேவன் இப்படி செய்து விட்டார், ஏன் எனக்கு இதை செய்து விட்டார், அவர் பேச மாட்டேங்கிறாரு, அவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் என்னை பார்ப்பதில்லையோ என்றெல்லாம் புலம்புகிறீர்களோ, இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றட்டும். அவர் உங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறார். நீங்களும் அவரை முற்றிலும் அறிந்து கொள்ள முடியும். அவர் உங்கள் நல்ல மெய்ப்பனாயிருக்கிறார். அந்த நல்ல மெய்ப்பன் உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக அவருடைய ஜீவனையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்து நேராக வந்தோம்னா அதிலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த விதத்திலே கவலையோடு இருக்கிறீர்கள், எந்த விதத்திலே மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள், இந்த 2 வசனங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைகளினாலே உங்கள் இருதயம் நிரம்புகிறதோ, கவலைகள் உங்களை மிகவும் நெருக்குகிறதோ, வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற வார்த்தையை இங்கு படிக்கும் பொழுது, அவருக்கு தெரியாதோ, அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதோ, நான் சொல்லிதான் தெரியப்படுத்த வேண்டுமோ என்று அர்த்தம் அல்ல. அதற்கு மாறாக இப்படி நாம் அவருக்கு தெரியப்படுத்த சொல்லி இந்த வசனம் சொல்லுகிற அர்த்தம், அது முதலாவது நமக்கு தெரிய வேண்டும்.
எது நமக்கு முதல்ல தெரிய வேண்டும்? எதற்காக இப்பொழுது நமக்கு இந்த கவலை வந்திருக்கிறது? எதை குறித்து நாம் இப்படி அமைதியாக சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறோம்? அந்த கவலைகளின் காரணம் தான் என்ன? இவைகளெல்லாம் முதலிலே நாம் நினைத்து பார்க்கும்படி நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இணையாக தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ கவலைகளை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று அர்த்தம். ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றால் give thanks to the Lord, அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்போ கவலைகளை சொல்லும் பொழுது, இந்த கவலைகளிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை தர வேண்டும் என்று கவலைகளை நீங்கள் தேவனிடத்திலே சொல்லும் பொழுது கூட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே செய்ய முடியுமா? அதுவே இந்த வசனத்தின் முக்கிய அர்த்தமாயிருக்கிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதிலே நாம் நம்மளுடைய ஜெபத்திலே நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிப்போம், நன்றிகள் செலுத்த ஆரம்பிப்போம். எதற்காக நன்றிகள் செலுத்துவோம்? தேவன் என் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பொழுது கவலையான நேரங்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அந்த நன்மையான விஷயங்களுக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த செலுத்த கவனியுங்கள், என்ன நடக்குமாம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, கவலையோடு இருக்கிற குடும்பத்தார் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை மறந்து கவலைப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே ஒன்று மறந்து விட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை. இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபமும் வேண்டுதலும் உங்களை என்ன செய்ய வைத்தது தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே உங்களை நிரப்பினது. அந்த தேவ சமாதானம் உங்களை நிரப்ப நிரப்ப என்ன நடக்கிறது? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் வாசித்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்கிற அந்த வார்த்தையும் கூட சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே வந்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நமக்காகவே என்றைக்கும் நம்முடனே கூட இருக்க தகுந்த வண்ணமாய் அனுப்பின தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சமாதானத்தின் தேவன் என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. அவரே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராயும் இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் செய்து அவர் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை போதிக்கவும் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நினைப்பூட்டுகிறவருமாயும் இருக்கிறார். அந்த விதத்திலேதான் இந்த வார்த்தைகளை கூட நாம் ஸ்தோத்திரத்தோடே கூட தேவனுக்கு தெரியப்படுத்த அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை வெகுவாக நிரப்புகிறது. நம்மளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது. உங்களுடைய இருதயம் ரொம்ப நொறுங்குண்டு போயிற்று என்று கவலைப்படுகிறீர்களா? உங்கள் இருதயம் உடைந்து போயிற்று என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம் செய்வதற்கு உங்கள் வாய்களை திறவுங்கள். தேவன் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை சற்று உங்கள் இருதயத்திலே யோசிக்க ஆரம்பியுங்கள். இது நாள் வரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவந்து கொண்டே இருக்க, ஸ்தோத்திரத்தோடே கூடிய உங்களுடைய ஜெபமும் வேண்டுதலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவது முதலில் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துகிறீர்கள். தேவனுக்கு அதை தெரியப்படுத்துவதிலே இந்த காரியம் இரட்டிப்பாக நமக்கு நடக்கிறது.
தேவ சமாதானம் நம்மை அதிகமாய் நிரப்புகிறது. நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படுகிறது. நமக்கு இது மிகவும் தைரியத்தை உணர்த்துகிறது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போல இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போறோம். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனமும் கூட நமக்கு அழகிய பதிலை கொடுக்கிறது. பாரம் இல்லாத வாழ்க்கை அல்ல இந்த உலகத்திலே. ஆனால் அந்த பாரத்தை யார் ஒருவர் வெகு சீக்கிரமாய் இறக்கி வைக்கிறார்களோ அவர்களே எல்லாவித இக்கட்டுகளிலும் இருந்து விடுதலையானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அரிசி மூட்டையை தூக்கி கொண்டிருக்கிற ஒரு நபர் தன்னுடைய தோளிலிருந்து எப்பொழுது அதை இறக்கி வைக்கிறாரோ அப்பொழுதே அந்த பாரமான அந்த மூட்டையின் அழுத்தம் முற்றிலும் குறைந்ததை அவர் உணருவார். அந்த மூட்டையை எவ்வளவு நேரம் அவர் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறாரோ நேரம் ஆக ஆக அதே மூட்டை அதிகமான ஒரு பாரமாக அவருக்கு தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருவேளை கையிலே ஒரே 1 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 கிலோ எடையுள்ள ஒரு பொருள் ஆரம்ப 10 நொடிகளில் உங்களுக்கு பெரும் ஒரு வலியை உங்கள் கரத்திலே அது உணர வைக்காது. ஆனால் அதே 1 கிலோ எடையுள்ள ஒரு பொருள் 5 நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் அதே 1 கிலோ எடையுள்ள பொருளை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த பொருள் இருக்கிறதிலேயே மிகவும் அதிக பாரமுடைய ஒரு பொருள் போல உங்கள் சரீரத்திற்கு தெரிய ஆரம்பிக்கும். அது போலவே நம் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் மத்தியிலே வருகிற அனுதின பாரங்களை அன்றன்றைக்கே நீங்கள் கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்காமல் போனால் பாரம் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சரீரம் பலவீனப்படும், உங்கள் ஆத்துமா பலவீனப்படும், உங்களுடைய இருதயம் உடைந்து போகும். காரணம் பாரம் அதிகமாகி கொண்டே போகிறது. வசனத்திலே நமக்கு கொடுக்கிற அழகிய வழி என்ன என்றால், கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த விலையேற பெற்ற காரியம், அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய சாபங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய தரித்திரங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய வியாதிகளை அவர் சுமந்தார். இதையெல்லாம் அவர் சுமந்து விட்டார் என்பதிலே விசுவாசித்து அதை பிசாசானவன் மறுக்கும் வண்ணமாக நம்மை இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் நம்மை முடக்கி வைக்க நினைத்தானே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் மேலே வைத்துவிட்டு நாம் விடுதலையோடு வாழ்வது. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுவதே அழகிய வழியாயிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இதே காரியம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்பொழுது சொல்லுங்கள், என்னுடைய பாரங்கள் யாவையும் சுமக்கிற தேவனே, உண்மையிலே நான் என்னுடைய எல்லா பாரத்தையும் நான் இறக்கி வைத்து விடுகிறேன். நீர் என் வாழ்க்கையிலே ஆதரவாயிருக்கிறீர், என்னை நீர் ஆதரிக்கிறவராயிருக்கிறீர், என்னை ஒருபோதும் தேவன் நீர் தள்ளாட ஒட்டீர் என்பதை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். அதே போல 1 பேதுரு 5 வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதை இன்னும் நினைத்த அளவுக்கு அது ஆதரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து கேளுங்கள். இன்னும் உங்களுடைய கவலைகளை இறக்கி வைப்பதற்கான வசனங்கள் ஏராளம் உண்டு. இந்த வசனத்துல கூட நமக்கு உணர்த்தப்படுகிற மற்றொரு காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஒருவரை விசாரிக்கும் பொழுது அவர் நம்மிடத்திலே சொல்லும் காரியங்களை நாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருப்போமே, ஆனால் அவைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல ஒரு உணர்வு வரும். அதனால் listeners are more important than speakers என்று சொல்வார்கள். கவனிக்கிறவர்கள் முதலிலே தேவை, பிறகே பேசுபவர்கள் அவசியமானவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி நம்ம வாழ்க்கையில கூட கவலைகளை அநேகர் அப்படியே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக யார் என் பக்கமாய் வந்து என் சூழ்நிலைகளை அறிந்து விசாரிக்கிறதற்கு யார் உண்டு என் பக்கமாக என்றெல்லாம் புலம்புகிறவர்கள் உண்டு. ஒருவேளை நீங்களும் அந்த எண்ணத்தில் இருக்கிறீர்களா? எந்த கவலைகள் உங்களை மனமுடிவாக்கி கொண்டிருக்கிறது? எந்த கவலை உங்களை சோர்வடைய வைத்துக் கொண்டிருக்கிறது? இந்த வசனங்களில் வருகிற உண்மை என்னவென்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் பக்கமாக நின்று உங்களிடத்திலே தனிப்பட்ட விதமாய் விசாரிக்கிறவர். உங்களுடைய சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறதற்கு இன்றைக்கும் கூட உங்கள் அருகிலே வருகிறார். உங்களை விசாரிக்கிற தேவன் அவர். அவரிடத்திலே உங்கள் எல்லா கவலைகளையும் வைத்து விடுங்கள். வசனம் இப்படியாக பதிவிடுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்று சொல்லும் பொழுது எதை குறித்த கவலையாக வேண்டுமானால் இருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் அவைகளை எல்லாவற்றையும் வைத்து விடலாம். நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட கவலைகள் வருகிறதா? வீட்டிலே தேவைகள் அதிகமாயிருக்கிறது என்று பொருளாதார தேவைகளை குறித்தா? இல்ல உங்கள் இருப்பிடத்தை குறித்தா? எதை குறித்து கவலை? வேலை இல்லாத சூழ்நிலையில வேலை வேண்டும் என்று அதை குறித்த கவலையா? எதிர்கால திட்டங்களை குறித்த கவலையா? எந்த கவலை உங்களை நிரப்புகிறது? எது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது? உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள். இது சிறிய ஒரு காரியம்தான், ஆனா எனக்கு கவலையை கொடுக்கிறது என்று நினைத்தாலும் அந்த சிறிய காரியத்தை கூட அவரிடத்துல வைத்து விடுங்கள். பெரிய கவலையும் அவரிடத்துல வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம் அவர் மேல வைக்க நீங்கள் பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்றால் அவர் நமக்காக பாரங்களை சுமந்து கொள்ளுகிறார். அவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அதனாலே அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனாலே கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மற்றொரு வசன அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். பேல் பனியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். இந்த அதிகாரத்தை முழுவதுமே நம்ம படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல தேவன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவு நாட்கள் உலகத்திற்கு பின்னாக சென்று, விக்கிரகங்களுக்கு பின்னாக சென்று, உலக மனிதர்களின் உதவியை தேடி சென்று எவ்வளவோ ஏமாற்றம் அடைந்து கவலையிலும் கண்ணீரிலும் பாரத்திலும் கஷ்டத்திலும் சிக்கிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த வேளையிலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஒருவர் தேடி வந்து அவர்கள் வாழ்க்கையே மாற்றி போட போகிறார் என்பதற்கான தீர்க்க தரிசன வசனங்கள் தான் இந்த வசனங்கள். அதனால இந்த வசனங்களையும் பொறுமையோடு வாசிக்கும் பொழுது நம் மனதிலே விசுவாசம் விருத்தியாகும், தேவ சமாதானம் நிரம்பி வழியும். நாம் வாசிப்போம். பேல் பனியும் நேபோ குனியும். இந்த பேல் என்பது ஒரு விக்கிரக தெய்வத்தை குறிக்கிறது. நேபோ என்பதும் உலக பாரம்பரிய பின்பற்றுதலை குறிக்கிற ஒரு சடங்காக இருக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பனியும் குனியும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நீங்கள் உலக மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, உலகத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து
கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், அதனாலே உங்களுக்கு முன்பாக பேல் பணியும் நேபோ குனியும். அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். இனி நீங்கள் சுமைக்க தேவையில்லை, நீங்கள் அந்த சுமைகளை சுமக்க தேவையில்லை. அவைகள் எல்லாம் உங்களை விட்டு எடுக்கப்பட போகிறது. உங்க வாழ்க்கையிலே பாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது என்பதையே தீர்க்கதரிசன வசனமாக ஏசாயா சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் உணர்த்துகிற காரியம்தான் என்ன? நீங்கள் எப்பொழுதிலிருந்து கவலைப்பட தொடங்கினீர்கள் என்று யோசித்து பார்க்க முடிகிறதா? உங்களுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து எதையாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது உண்டா? ஆனால் தேவன் உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நம்மை ஏந்தினவர் யார்? நம்மை தாங்கிக் கொண்டு இருந்தவர் யார் என்கிற நினைவு நமக்கு இருக்கட்டும். நம் தேவனே தாயின் கருவிலே உருவாகும் முதலே நம்மை ஏந்தினார். தாயின் கருவறையிலே நாம் முழுமையாக உற்பத்தி ஆனது முதற்கொண்டு நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர் நமக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு தாயாக இருக்கிறது அர்த்தமே, நம்மை அவர் கருவில் இருக்கும் பொழுதே சுமக்கிறார், நம்மேல் நினைவாய் இருக்கிறார், நம்மை அவர் நித்தமும் நடத்துகிறார். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உற்பத்தியானது முதல் நம்மை ஏந்துகிறார், தாங்குகிறார். வசனத்தில் அவர் உறுதியாக சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எந்த சூழ்நிலை உங்களை மன அழுத்தத்திற்குள் கொண்டு செல்லுகிறது? முதிர் வயது வரைக்கும் உங்களை தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்வீர்கள். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்றால் கண்டிப்பாக நீங்கள் தலைமுறையை பார்ப்பீர்கள். முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குகிறவர் ஒருவர் உண்டு. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அவர் ஏந்துகிற தெய்வம், அவர் சுமக்கிற தெய்வம், அவர் தப்புவிக்கிற தேவன். இந்த வசனங்கள் நம் மனதிலே ஆழமாய் பதியற்றும். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை சுமப்பவர் ஒருவர் உண்டு, என்னை ஏந்துபவர் ஒருவர் உண்டு, என்னை தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். 5ஆம் வசனத்துல வாசிப்போம். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. நல்ல கவனிங்க. விக்கிரகங்களை தேவனாக பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். நீங்கள் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு திருப்பி பேசுகிறவராயிருக்கிறார். அவர் பேசுகிற தேவன். இவைகளை எல்லாம் நினைத்து கொஞ்சம் புருஷராயிருங்கள். ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க?
தைரியமாயிருங்க, இதை மனதில் வையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று சொல்லுகிற தேவனை நோக்கி பாருங்கள். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலும் இருந்து வரவழைக்கிறவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த வசனங்கள் பாருங்க, வெகுவாய் நமக்கு உணர்த்துகிற உறுதியான ஒரு நம்பிக்கை தான். என்னது? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அந்தத்தில் உள்ளவைகளிலும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை கூட அவர் எப்பவும் சொல்றதற்கு தெரிந்தவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நாளைக்கு நடப்பது கூட அவருக்கு தெரியுமே. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்க போவது கூட அவருக்கு தெரியுமே. உங்கள் எதிர்காலம் என்ன ஆக போகிறது, உங்கள் சூழ்நிலைகள் எப்பொழுது மாறப்போகிறது என்றெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியுமே. அப்படி தெரியற தேவன் அவர் அறிவிக்கிறவரா இருக்கிறார் உங்களுக்கு. அப்படி அவர் எதிர்காலத்தையே முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிற தேவனாக இருக்கிறாரே. அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். நீங்கள் யாருடைய ஆலோசனையை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய ஆலோசனையை கேளுங்கள், அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலும் இருந்து வரவழைக்கிறவனுமாயிருக்கிறேன். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தூர தேசத்திலிருந்து உங்களை தேடி வர வைக்க வேண்டிய காரியங்களை வர வைக்கிறவராயிருக்கிறார். உங்க பக்கத்துல மாத்திரமல்ல, தூரத்திலும் இருந்து உங்களுக்கு உதவிகளை வர வைக்கிறவர் அவர். அற்புதங்களை வர வைக்கிறவர். நீங்கள் நினையாத எண்ணங்களையும் அவர் கொண்டிருக்கிறார். நினையாத வழிகளை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அவராலே கூடாது ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இப்படி உறுதியாய் சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சொன்னார், அதை நிறைவேற்றுவார். அதை திட்டம் பண்ணினார், அதை அவர் செய்து முடிப்பார் என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள். அதை சொன்னார், அதை நிறைவேற்றுவார், அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிப்பார். 12ஆம் வசனம், முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இந்த வசனங்கள் உறுதியாய் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். அது தூரமாயிருக்க போவதில்லை. உங்களுக்கு தேவையான விடுதலை, பாதுகாப்பு தாமதிக்கப்படுவதும் இல்லை. அவர் ரட்சிப்பையும் மகிமையையும் கட்டளையிடுகிறார். அது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? கவலைகள் வேண்டாம். எந்த பாரங்களும் உங்களை அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கட்டளையிடும் பொழுது எல்லா நீதியும் உங்களை தேடி வரும், மகிமையும் உங்களை தேடி வரும். அவர் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாக நம்புங்கள். உங்களுடைய கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். இது அவர் திட்டம் பண்ணினது. அவர் திட்டம் பண்ணால் அதை அவர் செய்து முடிப்பார். அவர் ஒன்று சொன்னால் அதை அவர் நிறைவேற்றுவார். இவைகளை மீண்டுமாக அறிக்கை செய்யுங்கள். மற்றொரு வசனம், சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 28, 29 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இந்த வசனத்திலும் கூட நம்மளுடைய இன்றைய நிலை என்ன? ஒருவேளை கொந்தளிப்பாயிருக்கிறது என்று வேதனைப்படுகிறீர்களா? ஆபத்தின் சூழ்நிலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா? உங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் இக்கட்டுகளுக்கு அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். எந்த ஒரு இக்கட்டும் உங்களை அழித்து போட போவதில்லை.
அவர் அதை விடுவிப்பார். அவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதமோ சண்டையோ கொந்தளிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? அலைகள் வந்து மோதுகிறதா? உங்களை அழித்து விடும் அளவுக்கு வேகமாய் அவைகள் வருகிறதா? இந்த வசனங்களை சொல்லுங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அதன் அலைகள் அடங்குகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனே, அலைகளை அடக்குகிற தேவனே, என் வாழ்க்கையில நீர் அதை செய்ய வல்லவர் என்பதை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசியுங்கள் அவரை. அவராலே கூடாத காரியம்தான் ஒன்றுமில்லையே. அவர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா கொந்தளிப்புகளையும் எல்லா அலைகளையும் அவர் அமர்த்தி அடக்குகிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலம் என்று எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இக்கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே ஒரு வசனம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 38 மற்றும் 39 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிற வசனங்கள் நம்ம 36ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனத்தையும் கூட வாசிப்போமே. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நீங்கள் இந்த கவலைகளே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மன அழுத்தத்தில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து விட வேண்டியதும் இல்லை. வாயை திறந்து நீங்க சொல்ல வேண்டிய காரியம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அவருடைய அன்பிலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். எந்த ஒரு காரியமும் என்னை தோற்கடிக்க முடியாது. அது உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அதே போல கீழே வாசிக்கிற மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, உயர்வோ, தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியோ எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதுல உறுதியாய் நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில எதுவும் என்னை தோற்கடிக்க போவதில்லை. நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வைப்பார். நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில ஜெயத்தை பார்ப்பேன். நான் முற்றும் ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. நான் முற்றும் ஜெயிக்க போகிறேன். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் கூட ஒரு தடவை வாசிக்கணும்னா, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அந்த வசனத்தின்படியே சொல்லுவோம், நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் கூட என் வாழ்க்கையிலே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. கவலைகள் வந்து விட்டது, பாரமாய் இருக்கிறது, சோர்ந்து போய்விட்டேன் என்றும் நான் கலங்க போவதில்லை. இந்த வசனங்கள் என்னை தைரியப்படுத்துகிறது. இந்த வசனங்கள் என்னை விசுவாசத்திலே வளர வைக்கிறது. இந்த வசனங்கள் என்னை வெற்றியட வைக்கிறது. இந்த வசனங்கள் என்னை விசுவாச அறிக்கை செய்ய வைக்கிறது. இந்த வசனங்கள் என்னை ஜீவன் பெற வைக்கிறது என்று எல்லாம் உண்மையாய் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தியானியுங்கள். இந்த பிரசன்னம், தேவ சமாதானம், தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த நாளிலிருந்தே, இந்த நேரத்திலிருந்தே தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தூர தேசத்திலும் இருந்து உங்களுக்கு உதவி தேடி வரப்போகிறது. தூர இடத்திலிருந்து உங்களை தேடி உதவிகள் வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காதபடி
இந்த சூழ்நிலை மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க போகிறார். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார், ஏந்துகிறவராய் இருக்கிறார், தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார், உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், தேற்றவாளனாய் இருக்கிறார், உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், உங்களுக்காக ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்களை அவர் நடத்துகிறார். அதனாலே நாம் இந்த வசனங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, எங்கள் இருதயங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர், எங்கள் சிந்தனைகளையும் யோசனைகளையும் தெளிவாய் புரிந்து வைத்திருக்கிறவர். அப்பா, நாங்கள் சோர்ந்து போன காரியம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் இந்த சூழ்நிலையில கூட நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆமப்பா, எங்களுக்கு அநேக நன்மைகளை தினந்தோறும் செய்கிறவர் நீர் அல்லவா, எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா. தாயின் கருவிலே ஆண்டவரே நாங்கள் உருவானது முதல், உற்பத்தியானது முதல் ஆண்டவரே நீர் எங்களை ஏந்துகிறீர், தாங்குகிறீர், சுமந்து எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கும் இந்த சூழ்நிலையிலே எங்கள் மனதில் உள்ள எல்லா பாரங்களையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எல்லா கவலைகளையும் உங்ககிட்ட நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் மரிப்பதற்கென்று ஒப்பு கொடுத்தீரே, ஜீவனை எங்களுக்காக கொடுக்க வைத்தீரே. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய பாவங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் தரித்திரங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டாரே. நாங்கள் இவைகள் எல்லாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாரங்களும் மாறட்டும். கர்த்தர் எங்களுக்கு விடுதலையாக்குகிறவராயிருக்கிறீர். உலகத்தில் இருப்பவினும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவராயிருக்கிறீர். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல எங்க வாழ்க்கையிலே நீர் சகலத்தையும் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். ஆமையா, நீர் சொன்னீர், நீர் அதை நிறைவேற்றுவீர். நீர் அதை திட்டம் பண்ணீர், நீர் அதை செய்து முடிப்பீர். உம்முடைய திட்டம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. எங்க வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற அழகிய திட்டம் அது அழகாக நிறைவேறும். இதற்கு இடையிலே உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பினாலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இன்றைய நாளிலும் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே புதிய சமாதானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவன், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியேற்றும். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் மாற்றி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியேற்றும்பா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் இவர்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, இவர்கள் இந்த உலகத்திலே உம்மை பிரதிபலிப்புகளாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வெளிச்சம் வீசட்டும். கர்த்தர் அத்தகைய அனுக்கிரகத்தை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. உடைய கிருபையாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
எல்லாம் எனக்கு கூடும். நீர் என்னோடு இருப்பதாலே எல்லாம் எனக்கு கூடும். நீர் என்னோடு இருப்பதாலே எல்லாம் எனக்கு கூடும். நீர் என்னோடு இருப்பதாலே எல்லாம் எனக்கு கூடும். கூடாததொன்றுமில்லை, உம்மால் கூடாததொன்றுமில்லை. கூடாததொன்றுமில்லை, உம்மால் கூடாததொன்றுமில்லை. அலைகள் வந்தாலும் நான் அஞ்சிடேன், அழுகை வந்தாலும் நான் சோர்ந்திடேன். அலைகள் வந்தாலும் நான் அஞ்சிடேன், அழுகை வந்தாலும் நான் சோர்ந்திடேன். நீர் என்னோடு இருப்பதாலே நித்திய சமாதானமே. நீர் என்னோடு இருப்பதாலே பூரண ஆறுதலே. நீர் என்னோடு இருப்பதாலே எல்லாம் எனக்கு கூடும். நீர் என்னோடு இருப்பதாலே எல்லாம் எனக்கு கூடும். எதிர்ப்புகள் வந்தாலும் அஞ்சிடேன், சதித்திட்டம் செய்தாலும் சோர்ந்திடேன். எதிர்ப்புகள் வந்தாலும் அஞ்சிடேன், சதித்திட்டம் செய்தாலும் சோர்ந்திடேன். நீர் என்னோடு இருப்பதாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன். நீர் என்னோடு இருப்பதாலே மதில்